இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ்நாடு கல்வி ஃபெல்லோஷிப் போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே இதை அழகாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ. ஸோ இந்த tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புதிய எண்ணன்னு சொல்லி வரும். ஸோ அதில் அந்த தமிழ்நாடு கல்வி ஃபெல்லோஷிப் அறிவிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றின தகவலை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் தகவல் சொல்லியிருந்தோம். அதில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கேட்கக்கூடிய தகவலை நீங்கள் கொடுக்க வேண்டியது. இல்லம் தேடி கேள்விக்கு எப்படி பதிஞ்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இதில் இமெயில் ஐடி கேட்டிருக்கு பார்த்தீங்களாக்கா, அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் டீட்டெயில் கொடுக்கணும், மொபைல் நம்பர், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் கரண்ட் லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்கு, நேட்டிவ் லொக்கேஷன் உங்களுடைய சொந்த மாவட்டம் எது, அடுத்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டர் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து ஜெண்டர் என்னங்கிறத கொடுங்க, மேலா ஃபீமேலாண்டு. அடுத்து வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நீங்கள் இங்கே மெஸ்ஸிஃபை பண்ணுங்கள், என்னங்கிறத அங்கே கரெக்டாக கொடுங்க. அடுத்து உங்களுடைய இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்கு, அதை கொடுங்க, இங்கிலீஷ் தமிழ். அடுத்து உங்களுடைய பயோடேட்டா வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். உங்களுடைய பயோடேட்டா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அது இருக்கணும். அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு இது நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு, இதில் எஜுகேஷனல் செக்டாரில் எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோன்னா அதை சொல்லலாம். ஸோ அந்த உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். டீச்சிங்காக என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸு, இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸு இந்த மாதிரி கொடுங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எஸ்ஸு, நோனா நோன்னு கொடுங்க. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கேட்டிருக்காங்க, இஃப் யூ ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்ட் வாட் இஸ் த நோட்டீஸ் பீரியட் அட் யுவர் கரண்ட் லொக்கேஷன். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா வாட் இஸ் த நோட்டீஸ் பீரியட் அட் யுவர் கரண்ட் லொக்கேஷன். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வேலையை விட்டு போகிறேங்கிற தகவலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த நெக்ஸ்ட்டுன்னு இருக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மூணாவது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா, வேர் யூ சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் எஃபோர்ட்ஸ், வாட் வேர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்டு அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 200 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேர் யூ சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் எஃபோர்ட்ஸ், வாட் வேர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட் அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் தம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்து அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க, ஒரு எடுத்த ஒரு காரியத்தில் எப்படி நீங்கள் அந்த முயற்சியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் அது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 200 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளீஸ் அப்லோட் 4 to 5 slides well designed presentation and
எக்ஸ்போர்ட் இட் டு பிடிஎஃப் ஃபார்மேட். அதாவது இல்லம் தேடி கல்வி இந்த அரசு அறிவிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை பற்றி நீங்கள் ஒரு 4 to 5 ஸ்லைட்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேலை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு செல்லப் போகிறீர்கள் என்பதற்கான உறுதிப்படுத்துதல் அல்ல. இறுதி வேலையிடம் சலுகை கடிதத்தில் பகிரப்படும். நீங்கள் 3 விருப்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களிடம் 3 விருப்பத்தேர்வு இல்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ ஸோ உங்களுடைய ஒரு 3 டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா I have read the fellowship description carefully and understood the nature of the fellowship. இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அதை படித்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுத்துட்டு இந்த எஸ்ஸுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து இந்த இதை வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஹவு டிட் நோ அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல், சோசியல் மீடியா, த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நியூஸ் பேப்பர், அதர்ஸ். ஸோ இது என்னவோ அதை கொடுத்துட்டீங்க. சப்மிட்டுங்கிற பட்டனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே கடைசியாக இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன், ப்ளீஸ் வெயிட் வைல் வி ரிவ்யூ அண்ட் கெட் பேக் டு யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து வந்து அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லம் தேடி கல்விக்கு எப்படி இந்த மாதிரி கூகுள் ஃபார்மேட்டில் பதிஞ்சிங்களோ ஸோ அதே மாதிரி தான் அழகாக ஈஸியாக பதிஞ்சிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ பதிஞ்சு பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி இல்லைன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.